கிஷோர், என்னம்மா? டேபிள் மேலே சிக்கன் 65 பவுட்ரு இருக்கீங்க, எடுத்துகிட்டு வா. என்னங்கம்மா எடுத்துகிட்டு வரேன். அம்மா 65 செய்ய போகிறீங்களா? ஆமாம்மா, புரட்டாசி முடிஞ்சிருச்சா உனக்கு? அதுக்குள்ளே இன்னும் முடியிறதுக்கு நாள் இருக்குது. அம்மா இப்போ காலிஃப்ளவர் செய்ய போகிறீங்களாம்மா? காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறேன். உனக்கு பிடிக்குன்னு தான்ப்பா செஞ்சிகிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்குமா, சீக்கிரம் செஞ்சு தாங்கம்மா. ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லைப்பா, சீக்கிரமாகவே அம்மா செஞ்சிட்றேன். 65 பவுட்ரு போட்டு செய்கிறீங்களாம்மா? ஆமாப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் 65 மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான். இதில் என்னென்னலாம் போட்டு செய்வீங்கம்மா? இதில் சிக்கன் 65 பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா வந்துட்டு நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்காக அம்மா எப்போ செஞ்சாலுமே கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவேன். நீ தான் நல்லா மொறுமொறுன்னு செஞ்சுதான்னு கேட்பீங்களா? அதுக்காக தான் அந்த இதுதான் கார்ன்ஃப்ளவர் மாவு. புரட்டாசி எப்போதாம்மா முடியும்? புரட்டாசி முடியும் போது முடியும். இன்னும் நாள் இருக்கியா? அதுக்குள்ளே நீ புரட்டாசி முடியும்னா எப்படி முடியும்? தீபாவளிக்கு முன்னாடி தான் முடியுது. சனிக்கிழமை கரெக்டாக 18ஆம் தேதி தான் முடியுது. 18ஆம் தேதி தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு முடிஞ்சிரும்ல. தீபாவளிக்கு முன்னாடி முடிஞ்சிருதுல, அதுலேயும் உனக்கு சந்தோஷம் தானே. தீபாவளிக்கு அம்மா மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிடாம இருக்கணும்ல, அது கஷ்டமாக இருக்கு உனக்கு. நம்ம விரதம் இருக்கிறனால எடுத்து செய்ய முடியாதுப்பா. அதனால தான் இந்த பவுட்ரு இன்னும் கொஞ்சம் நான் போடுறேன். நல்லா கலராக நல்லாயிருக்கும். சிக்கன் 65 பவுட்ரு தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சாம்மா? இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் சூடாகட்டும், அதுக்கப்புறம் தான் போட்டு எடுக்கணும். இப்போ என்ன சூடாயிடுச்சாம்மா? நீ அவசரப்படுறதுக்குலாம் அது சூடாகாதியா, அது தானே சூடாகட்டும், அதுக்கப்புறம் அம்மா போட்டு எடுத்தாரேன். சீக்கிரம் சாப்பிட்ணுமா? இருங்க, இந்த போட்டு எடுத்தாரேன், வெயிட் பண்ணு. சீக்கிரம் போட்டுத்தாங்கம்மா, பசிக்குதுமா, சீக்கிரம் போட்டுத்தாங்க. சரி, அந்த சீக்கிரம் செஞ்சிட்றேன். மற்ற காய்ங்க ஏதாச்சுன்னா வேணான்ற. இப்போ உனக்கு பிடிச்சதா இருக்கிறனால பசிக்குதுன்ற. டெய்லி உன் பின்னாடி நான் அலையிற மாதிரி இருக்குது. எப்போ புரட்டாசி ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து கிஷோர் சாப்பிடுப்பான்னு உன் பின்னாடி நான் அலையிற மாதிரி வச்சுட்டேன் நீ. அதாவது சிக்கன் மட்டன்னா எம்மா எப்போம்மா ஆகும், சீக்கிரம் கொடுங்கம்மான்னுவேன். அதே மாதிரி இப்போ இந்த காய் பிடிச்சதா இருக்கிறதுனால கேட்குறல்ல நீ. இப்படியெல்லாம் நேரத்தில் என்ன பாட்டு படிக்க வச்ச? என்னப்பா? மற்ற காயெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது மாதிரி சொல்லக்கூடாதும்மா. எல்லா காயுமே சாப்பிட்ணுப்பா. உடம்புக்கு எல்லா காய்களுமே நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் சொல்கிறேன், நீ கேட்கவே மாட்டேன்ற. புரட்டாசி ஆரம்பிச்சதுலேருந்து பெருமாள் என்னை எல்லா காயும் சாப்பிட வச்சிட்டாரே. பரவாயில்ல. அப்போ இன்னும் எப்பயுமே புரட்டாசி கும்பிடணும் போல இருக்கு நான் விடாமல். அப்போ தான் நீ எல்லா காயும் சாப்பிடுவ போல இருக்குல்ல? ஆமாம். இல்லைன்னா சாப்பிட மாட்டியா? பிச்சு போடுவேன். எப்பயுமே என் அம்மா என்ன காய் செஞ்சாலும் நீ சாப்பிட்ணும். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாம் சாப்பிட்றது. என்னப்பா? சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் எல்லாமே சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸாக எல்லாமே சேர்த்துக்கணும். அதை விட்டுவிட்டு எனக்கு சிக்கன் தான் வேணும், மட்டன் தான் வேணும்னு இப்படியே இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. தெரிச்சா? ஓகேம்மா. அதுக்குன்னு புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறமா காய்கறி சாப்பிடுன்னு தொல்லை பண்ணாதீங்கம்மா. பார்த்தியா, இப்போ தானே சொன்னேன். ஓகே சொல்லிவிட்டு திரும்ப போயிட்ட பார்த்தியா? உன்னோடதுக்கேவா? அம்மா ரெடி ஆயிடுச்சம்மா? இருப்பா, எடுத்துக்கிறேன். இப்போ தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் தாங்கம்மா, பசிக்குது. இருமா, இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. எல்லாத்தையும் போட்டு வரதை எடுத்து வந்துடுறேன். வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த பாக்கியம் போட்டு எடுத்துடுறேன். ஓகேம்மா. அம்மா ரெடி ஆயிடுச்சாம்மா? சாப்பிட்லாமா? ரெடி ஆயிடுச்சு. முடிச்சாச்சு ஒரு வழியாக.
இதுக்கு மேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஆ. என்னை எப்ப பார்த்தாலும் காய் சாப்பிடுன்றீங்களே. ஆ. இது ஃபுல்லா நானே சாப்பிடுறேன். ஏய் எனக்கு கொஞ்சமாச்சும் கூட அப்படியே தூக்கி ஓடி வந்துட்டா பாருடா. ஏய் அம்மாவுக்கு ஒன்று குடுறா தம்பி. ஒரு பீஸ் வேணா தரேன். ஆ அதுக்கு மேலே தர மாட்டியா? பாருங்க செஞ்சவங்களுக்கு ஒன்றா, பாக்கியெல்லாம் என் பிள்ளைக்கா. சரி எப்படியோ சாப்பிட்டா சரி. ஏய் சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.